शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्. அனுபவத்துக்கு தான் ஞானம் பேர் வச்சிருக்கோம். இந்த அனுபவத்துக்கு தான் ஞானம் பேரு. வேற என்ன பேரு? ஞானம் தான் வேற என்ன? ஆத்மானுபவத்துக்கு தான் ஞானம் பேரு. அந்த அனுபவம் எப்படியோ இருக்கு. பயம் வேற வழி இல்லாத வந்த அப்புறம் ஒண்ணும் இல்லாது. அது ரெண்டு விஷயம். இந்த அனுபவம் வந்திருக்குன்னா அதுக்கப்புறம் இன்னொரு பக்தி பண்றது அது முடியாது. என்ன அந்த சகல காரக புத்தகம் ஞானம். நான் அது வேற இது வேற அதுவான் வேற அந்த மாதிரி எல்லா வேத புத்தியையும் நிவர்த்தனம் பண்ணி வரக்கூடிய ஞானம் வந்தப்புறம் அதுவும் அதை எப்படி நடக்கும்? அவ்வளவுதான். அதனால இந்த ஞானம் வந்தப்புறம் பக்தி என்கிறது இன்னொரு ஸ்டெப் இல்லை. அவளுடைய ரீதியில ஞானம் என்கிறது இந்த ஞானம் இல்லை, வேற ஞானம். அந்த ஞானம் வந்தப்புறம் பக்தி தான் வழி. பக்தி பண்ணப்புறம் என்ன வழி? யோகாபுரத்துக்கு போகணும். இப்போ இந்த நிர்ணயம் அயம் நிர்ணயம் உபனிஷத் தாற்பயம் ஆத்மனி அபிரம்மத்து பிரம்மவசா சம்சாரம் அனுபவிது. தன்னுடைய ஆத்மாவில பிரம்மம் இல்லை என்கிற பிரமத்தினால சம்சாரம் வருது. தாவது அபிரம்மத்துவ பிரமே ஹேது பிரம்ம நஜானாமி அனுபவ சித்தம் பிரம்ம விஷயம் அஜானம். பிரம்மம் தெரியாது என்கிற ஒரு அஜானம் அவித்யான்னு பேரு. தம் நிவர்த்தோ சாதனம் பிரம்ம விஷயம் ஞானம் அதாவது ததேவ மோட்ச சாதனம். இப்போ அதுக்கு மேல எதுவும் கேள்வி வரலாம். மோட்சத்துக்கு என்ன சாதனம் வரும் கேள்வி நீங்க கேள்வி. மோட்சமே கெஞ்சன் இல்லைன்னு சொல்றது. அப்ப அதுக்கு சாதனம் எப்படி? சாதனம்னா காரணம் தானே. மோட்சம் காரியமான்னு கேட்டா காரியம் கிடையாது. அப்ப ஞானம் சாதனம் எப்படி விவகாரம் பண்றது? ஞானத்தினால ஒன்றும் வருது இல்லை புதுசா. ஞானத்தினால எது வருது? மோட்சம் வருதுன்னு சொல்ல முடியாது. அப்ப எது வச்சுட்டு ஞானம் சாதனம் சொல்றது? அப்போ அதுக்காக எப்படி சொல்லலாம்? பதில் சொல்லலாம். ஞானம் சாதனம் சொல்றது என்ன காரணம் கேட்டா ஞானத்தினால அவித்யா நிவர்த்தி வருது இல்லையா? மோட்சம் வருதுன்னு சொல்ல முடியாது. மோட்சம்னா பிரம்மபாவம் அது வருது இல்லை. ஏன்னா அவித்யா நிவர்த்தி எங்களுக்கு வருதானே, அது ஒரு புதுசா வருதானே. அப்ப ஞானத்தினுடைய சாட்சாத் காரியம் எதுன்னு கேட்டா ஞானத்தினுடைய திவ்யம், ஞானத்தினுடைய ப்ராடக்ட் அவித்யா நிவர்த்தி சொல்லலாம். மோட்சம் ப்ராடக்ட் சொல்லக்கூடாது. மோட்சம் ப்ராடக்ட் சொன்னா அது திவ்யமா போயிடும், அனித்தியமா போயிடும். அப்போ மோட்சத்துக்கு பிரதிபந்தகமா இருக்கக்கூடிய அவித்யோட நிவர்த்தி என்கிறது ஞானத்தினால கிடைக்கிறதுனால இந்த அவித்யா நிவர்த்தி வந்தப்புறம் புதுசா ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. அதனால மோட்சத்துக்கு ஞானம் காரணம்னு ஒரு பேச்சு வருது, அவ்வளவுதான். உண்மையா அந்த மோட்சத்தை குறித்து ஞானம் காரணம் இல்லை, அவித்யா நிவர்த்தியே குறித்து ஞானம் காரணம். அது வச்சுட்டு ஞானம் மோட்சத்துக்கு காரணம் ஒரு விவகாரம், ஒரு ஒரு இது ஏற்படுது, அவ்வளவுதான். வேற ஒன்றும் மோட்சம் ஜென்யம் இல்லைன்னு கவனிக்க வேண்டியது. இப்போ வைஷ்ணவாதியோட சித்தாந்தம் அப்புறம் வைஷ்ணவாதியாக மன்னியந்தே என்ன நினைச்சிருக்கா? வைகுண்டாதி யோகாந்திர பிராப்தியோ சமாத பத்தேகு பக்தி உச்சரே. இப்போ வைகுண்ட பிராப்தி தான் முக்தியா இருந்தால் அதுக்கு காரணம் பக்தின்னு சொல்லலாம். தப்பு இல்லை. பக்தினா என்ன? அஜ சேவாயான்னு ஒரு சாது, அஜ சேவாயா ரெண்டு சாது இருக்கு. அஜ உபமர்த்தேன்னு ஒரு சாது இருக்கு. பக்திங்கிற சப்தம் லட்சணாங்கிற லட்சணாவர்த்தி எங்க அது அது இந்த சாது இல்லை. அஜ அஜ உபமர்த்தேன்னு ஒரு சாது. ஆமா ஆமா கவுனார்த்தங்கிற இது அந்த அர்த்தம் இல்லை. இந்த பஜ சேவாயான் சாது, பஜ சேவாயான் சாது வந்து பக்தி புதினங்க பிரத்யம் இது பக்தின்னு வருது. பக்தி சப்தா निर्दिशय प्रेम पूर्णिकाम सेवाम वदति अत्यंत प्रेमना सेवा क्रियते भगवद्गीता भक्ति सरी. सेव्यस्य आत्म भिन्नः भगवान. सेव्यः यार सेव பண்றது யாருக்கு? தன்னுடைய சுரூபத்திலிருந்து வேற தன்னுடைய சுவாமியா இருக்கக்கூடிய பகவானை சேவிக்கணும். சத்திய சர்வவியாபகத்தை இப்போ பகவானுடைய இடம் வைகுண்டம் சொல்லுது. பகவான் உங்களுடைய சித்தாந்தம் சர்வவியாபகனா இல்லையா கேட்டா அவன் என்ன சொல்லுவான்? உண்மையா சர்வவியாபகனா தான் இருக்கு. ஆனா வைகுண்டம் என்கிறது பகவானுடைய விசேஷ அபிவியக்தி ஸ்தானம். விசேஷ அபிவியக்தி ஸ்தானம் வைகுண்டமா இருக்கு. அங்கதான் பகவானுடைய விசேஷாபிவியக்தி இருக்கு. அதனாலதான் அங்கே போறோம். இல்லாட்டா பகவானை பார்க்கறது இல்லை, அங்கே போறோம். இங்கே இல்லையா? இல்ல இல்ல இங்கே கிடையாதுன்னு சொன்னா சர்வ வியாபகம் இல்லைன்னு ஆயிப்போது. அது அவளுக்கும் விருத்தம்.
அதனால என்ன சொல்றது, சர்வவியாபகமா இருந்தாலும் வைகுண்ட லோகத்தில் விசேஷ அபிவிருத்தி இருக்கும். அதனால அங்க போனோம். கல்லோக பிராப்தியா நித்தியம் பகவத் ஸ்வரூப சாட்சாத்கார. அங்கே போனா என்ன வரும், எப்பொழுதும் பகவத் ஸ்வரூபத்தை பார்த்துட்டே இருக்கலாம். அதனால அத்திய ஆனந்தா அனுவர்த்தமான போது இப்ப பகவத் ஸ்வரூபம் எப்பொழுதும் பார்த்துட்டே இருக்கிறதுனால இவருக்கு அந்த ஆனந்தம் அனுசூதமா வந்துட்டு இருக்கும். இதுக்குதான் முக்தி அனுவர்த்தமான சைவ முக்தி இரண்டாம் ஆசயம். அதனால தேவிய பிராப்தம் சேவா சாதனம். இது இவா என்ன சொல்லுவாங்க, தேவியனா இருக்கக்கூடிய ஒரு ராஜாவை கிட்ட போனோம்னா, ராஜாவுடைய ரொம்ப கிட்ட போனோம்னா என்ன பண்ணணும், சேவை பண்ணணும். இவர் ரொம்ப விஸ்வஸ்தரா இருக்க, நீ கிட்ட வந்து சொல்லுவான் இல்லையா. அவ சேவியனை பிராபிக்கிறதுக்காக சேவை காரணம்ங்கிற ஒரு நியாயம் லோகத்தில் இருக்கு. இந்த நியாயத்தை இருக்கு இவா என்ன சொல்லுவா, மோட்சம் பத்தி பக்திக்கு காரணம் இவருடைய சித்தாந்தம். அதுக்கு என்ன பதில் சொல்லணும், முதல்ல என்ன பதில் சொல்லணும்னு கேட்டா, ஏகாதச முக்தேகே உபனிஷத் வாக்கியா தாத்பரியன அப்பிரமேயமானவா. இந்த மாதிரி ஒரு முக்தி உபனிஷத்துல முக்கியமா சொல்லல. முக்தின்னு எங்க உபனிஷத்துல சொல்றதோ சொல்றது பிரம்மலோக பிராப்தியும் இருக்கு. ஆனா முக்கிய முக்தியா அது சொல்லல உபனிஷத்து. சுவாத்மபாவேன அவஸ்தானம் தான் முக்தி சொல்றது. பிரம்மையும் இந்த மாதிரி சொல்லி இருக்கிறதுனால ஆத்மபாவத்துக்கு தான் முக்தின்னு உபனிஷத்தை சொல்றது. அதனால நீங்க சொல்ற முக்தி வந்து உபனிஷத்துக்கு தாற்பய விஷயமா இல்லைன்னு முதல் சமாதானம். உபனிஷத்துல இருந்து தெரியறத நீங்க சொல்றதா இருந்தா கூட எனக்கு என்ன ஒரு சந்தேகம் வருதுன்னு கேட்டா, எனக்கு இல்ல கேட்க வேண்டிய சந்தேகம், உங்களுடைய சித்தாந்தத்துல முக்தி நித்தியமா ஜென்யமா இப்ப நீங்க சொல்றபடியா மோட்சம் நீங்க சொல்றபடியா இருந்தாலும் ஜென்யம் தானே, நித்தியம் இல்லை. இப்ப முக்தி இல்லை, அப்புறம் கிடைக்க வேண்டிய வேற ஒண்ணு அந்த ஆனந்தம் இல்லை. அந்த ஆனந்தம் அங்கே வந்து பகவதனத்தினால கிடைக்க வேண்டிய ஆனந்தம், கிடைக்கிற ஆனந்தம் எல்லாமே போயிடுறது. நமக்கு அனுபவம் வியாப்தி இருக்கு. அதனால நித்தியம் சொல்ல முடியாது. நீங்கள சித்தாந்த பிரகாரம் முக்தி இப்படியா இருந்தால் அது நித்தியம் சொல்ல முடியாது. அதனால ஜென்யத்துவேன அனித்தியத்துவம் அவசியம் பகுதி. அதனால நீங்க சொல்ற முக்தி நித்திய புருஷார்த்தம் சொல்ல முடியாது, அது அனித்திய புருஷார்த்தமா போயிடும். இது ஒரு தோஷம். ஏன்னா எல்லா மோட்சவாதிகளும் எல்லாருமே மோட்சம் நித்தியம் வச்சிருக்காங்க. எல்லாரும் அவளுக்கும் அது இஷ்டம். ஆனா உங்களுக்கு நித்தியத்துவம் அவளுக்கு வேணும், திருப்பி வரதும் சொல்ல முடியாது. ஆனா நித்தியத்துவம் ஜென்யமா இருந்தால் நித்தியம் சொல்ல முடியாது. அந்த ஒரு வியாப்தி லோகத்துல இல்லை. இப்போ இவருக்கு சொல்லலாம் லோகத்துல அப்படியே இருக்குது. இது சொல்றதுனால நான் அந்த மோட்சம் வந்த அப்புறம் திருப்பி போகவே மாட்டோம், இருந்ததே இருக்கும். சுதியினால கிடைக்க முடியல, நித்தி வேற விதமா இருக்கட்டுமே, அது நமக்கு பாதகம் இல்லைன்னு சொல்லுவான். என்ன சொல்லணும், அது மட்டும் இல்லை. இந்த மோட்சத்தை மோட்சம் என்கிறது சொதப்புருஷார்த்தம். சொதப்புருஷார்த்தம் என்ன அர்த்தம், சொதப்புருஷார்த்தம் புருஷார்த்தம் என்ன, புருஷேன அர்த்தம் புருஷார்த்தம். சொதப்புருஷார்த்தம் எல்லா புருஷார்த்தமும் சொதப்புருஷார்த்தம் இல்லை, தனியே புருஷார்த்தம். இன்னொன்னு அபேட்சிக்காத புருஷார்த்தமா இருக்கிறது, அதுக்கு சொதப்புருஷார்த்தம் வேறு. அது ரெண்டுதான் இருக்கு, சுகம் துக்காபாவத்தை. உங்களுக்கு தெரிய விஷயம் பாருங்க, இது வேணும்னு நினைக்கிறது, இது அர்ச்சனை. இந்த வஸ்து எனக்கு வேணும்னு நான் விரும்புறது, அதனால இது அர்ச்சனைமயா, இது புருஷார்த்தம் சொல்லலாம். ஆனா இது கிடைச்சா என்ன ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. இது கிடைச்சா என்ன, இதனால என்னுடைய விவகாரங்கள் எல்லாம் நடக்கிறது, அதனால என்ன, அதனால வேற பல காரியங்கள் நடக்கிறது, அதனால என்ன, இந்த மாதிரி போயிட்டே இருக்கு. அதனால என்ன தெரியுது, அதனால அது கிடைச்சு என்ன இன்னொரு கேள்வி இருக்குன்னா அது சுதப்புருஷார்த்தம் கிடையாது. அந்த வஸ்து அதுதான் நம்முடைய சரளமான நிர்வச்சனம். அது ஒரு கிடைக்கிறதா இருந்தால் அது கிடைச்ச அப்புறம் அது கிடைச்ச என்ன ஒரு கேள்வி வருதா இருந்தால் அதுக்கு சுதப்புருஷார்த்தம் தெரியல. லோகத்துல ஒண்ணுதான் இருக்கு, ரெண்டு இல்லை ஒண்ணுதான் இருக்கு. சுகம் இருக்க ஒரு கேள்வி இல்லை. சுகம் இல்லாம வேற எதா இருந்தாலும் வேற எதை பார்த்தாலும் அதனால என்ன தெரியும். அந்த லோகத்தில் போடுறது அது இருக்க சுகத்துக்கு போனோம் இல்லையா. இப்ப நீங்க வைகுண்ட லோக பிராப்தி முக்தி சொல்றதா இருந்தால் வைகுண்ட லோக பிராப்தியான மோட்சம், வைகுண்ட லோக பிராப்தி சுகப்புருஷார்த்தமா இல்ல என்ன அந்த கேள்வி வருது இல்லையா. வைகுண்ட லோக பிராப்தியாகும், வைகுண்ட லோகத்துல போய் என்ன
ஆனந்தாபிவிருத்தி பகுதி. வைகுண்டலோக பிராப்தியினால வைகுண்டலோக பிராப்தின்னு நீங்க சொல்றதா இருந்தால் வைகுண்டலோக பிராப்தியான முக்தி சொதப்புருஷார்த்தமா இருக்க முடியாது. வைகுண்டலோக பிராப்தினால என்ன ஒரு கேள்வி வருதுனால அதனால வைகுண்ட லோக பிராப்தி முக்தின்னு சொல்லக்கூடாது. சொதப்புருஷார்த்தம் போயிடும். இல்ல இருக்கு அங்க சுகம் இல்லைன்னு நான் சொல்லல. நீங்க சொல்ற மாதிரி பகவத் ஸ்வரூபம் பாட்டுல இருக்கிறதுனால சுகம் இருக்கலாம். உங்களோட சித்தாந்தம் என்ன? வைகுண்ட பிராப்தி ஏவ முக்தி சித்ததேவா அதுவா வைகுண்ட லோக பிராப்தோ சத்தியாம் யா ஆனந்தோ போதி சா முக்தி சித்ததேவா சொல்ல வைகுண்டம் லோக பிராப்தி தான் முக்தி உங்களோட சித்தாந்தமா? எப்பவுமே இருக்கிறது யாரோட சித்தாந்தம்? அவரோட சித்தாந்தம் இல்லை. எப்பவுமே இருக்கிறது யாரு சொல்றது? நம்மதான் சொல்றது. ஆவர்த்தமா இருக்க அவித்திய மட்டும்தான் இருக்கு. அதுக்கு மட்டும் போறது மட்டும்தான் வேலை, வேற ஒண்ணும் இல்லை. நம்மளுடைய சித்தாந்தம் அவாக்கு அப்படி இல்லை. இப்ப முக்தி இல்லை, உண்மையான சம்ஸ்காரம். இது போனப்புறம் வைகுண்டலோக பிராப்தி முக்தி. அப்போ அதுக்கு மேல சொல்லுவான், இல்லப்பா வைகுண்டலோக பிராப்தி முக்தி இல்லை எங்களுடைய சித்தாந்தத்துல. வைகுண்டலோக பிராப்தினால என்ன ஒரு ஆனந்தம் கிடைக்கிறதோ அந்த ஆனந்தத்துக்காக முக்தி பேரு. இப்ப ஆனந்தம் வந்து சுகம் தானே. இப்ப சுகபுருஷார்த்தத்தும் கரெக்டா இருக்கு, ஒன்னும் தப்பு இல்லை. இன்னும் சொல்லுவாங்க அது சொல்றாங்க லோகாந்திர பிராப்தி மாத்திரம் முக்தி. லோகாந்திர பிராப்தியே முக்தின்னு சொல்ல வேண்டாம். லோகாந்திர பிராப்தியே சுகபுருஷார்த்தம் சுகம் பாவோ துக்கோ பாவோ சுகம் விஷயமானதே சுகபுருஷார்த்தா. லோகாந்திர பிராப்திக்கு சுகம் இல்லை. அதனால லோகாந்திர பிராப்தியே முக்தி நான் சொல்லல. அப்புறம் என்ன லோகாந்திர பிராப்தி ஆனந்தாவிர்பாவா முக்தி தான் என்னுடைய மதம். அந்த ஆனந்தம் இருக்க வைகுண்ட லோகத்துக்கு போனா கிடைக்கக்கூடிய ஆனந்தம், நீங்க சொல்ற ஆனந்தம் இருக்க சக ஆவிர்பவன் ஆனந்தா கிம் அத்தேவ ஜீவத்த சுரூபாந்தா சுரூபானந்தா புத வைகுண்டாதி லோகத்துல விஷய விசேஷம் விஷயானந்தா. அங்கே போனப்புறம் கிடைக்கும் நீங்க சொல்லக்கூடிய அந்த ஆனந்தம் உங்களுடைய சுரூபத்திலே சேர்ந்த ஒரு ஆனந்தமா இல்ல அந்த வைகுண்டத்துல போனப்புறம் ஏதோ சில விஷயங்கள் கிடைக்கிறது அந்த விஷயத்தினுடைய சம்பந்தத்தினால வரக்கூடிய ஆனந்தமா? புரியுதா? தன்னுடைய சுரூபத்திலே சேர்ந்த ஆனந்தமா அங்க போய் ஏதோ விஷயத்தினோட சம்பந்தம் ஏற்படுது. இங்க எல்லாம் சாதாரணமான விஷயங்கள் இருக்கு, அங்கெல்லாம் மகத்தான விஷயங்கள் இருக்கு. அந்த விஷயத்தோடு நமக்கு ஒரு இது ஏற்படுது, அதனால கிடைக்கக்கூடிய ஆனந்தம் சொல்றதா? இப்போ அங்கே போனப்புறம் விஷய சம்பந்தம் இருக்கும், அதனால கிடைக்கக்கூடிய ஆனந்தம் தான் விஷயானந்தம். அதனால என்ன சொல்லணும்? சுரூபானந்தம் சொல்லணும். சுரூபாவிர்பாவம் என்னுடைய சுரூபமே. அப்ப என்ன சித்தாந்தம் கொண்டு வரணும் அவரால்? இப்போ அவளுடைய சித்தாந்தத்தை சரியா பண்ணணும்னா அவன் என்ன சொல்லணும்? இல்ல என்னுடைய சுரூபமே அது வைகுண்டத்துல போய் அதனுடைய ஆவிர்பாவம் வருது. சுரூபானந்த ஆவிர்பாவம் இப்போ வைகுண்டத்துல போய் என்னுடைய சுரூபத்துக்கே ஆவிர்பாவம் வருது. புரியுதா? என்னுடைய சுரூபத்திலே சேர்ந்த ஆனந்தம் அதுக்குதான் மோட்சம்னு பேரு. அந்த ஆனந்தம் வைகுண்டத்துல போய் ஆவிர்பாவம் ஏற்படுறது. அதனால பகவத் பிரசாதத்தினால அப்போ அதுக்குதான் மோட்சம்னு பேரு. இப்ப என்ன கேட்கணும்? என்னுடைய சுரூபத்திலே சேர்ந்த ஆனந்தம் ஆகிவிட்டால் அதுக்காக இருக்கு லோகாந்தரத்தில் போகணும். இங்கே ஏன் வரக்கூடாது? இங்கே வரவே முடியாது அவருடைய சித்தாந்தம் இருக்கும். ஏன் அந்த மாதிரி ஒரு பகவானுக்கு இங்கே அந்த ஆவிர்பாவம் பண்ணலாம்? பகவத் பிரசாதத்தினால தன்னுடைய சுரூபம் தானே, அது இங்கே இருக்கு. தன்னுடைய சுரூபம் கிடைக்கிறதுக்காக வைகுண்டம் போறதுன்னு சொல்ல முடியாது. தன்னுடைய சுரூபத்தை கிடைக்கிறதுக்காக வைகுண்டத்துக்கு போறதுன்னு சொல்லக்கூடாது. தன்னுடைய சுரூபம் இங்கே இருக்கு, எனக்கு அதீனமா இருக்காது. அப்ப தன்னுடைய சுரூபத்தை நம்மளுடைய சித்தாந்தம் சொல்ற மாதிரி ஒரு அவித்திய மாதிரி ஏதோ இருக்கு, ஒரு அனாவரணம் மட்டும்தான் வேலைன்னா பகவத் பிரசாதத்தினால அந்த அனாவரணம் வரல, அது ரிலீஸ் பண்றதா இருந்தால் அது ஏன் இங்கே ஏன் வரக்கூடாது? அதுக்காக வைகுண்டலோக பிராப்திங்கிறது அர்த்தமா போச்சு. வைகுண்டலோக பிராப்தி வரலாம், சரி, இங்க வரக்கூடாதுன்னு சொல்றது அப்பிரபிரம்ம சமஸ்கிருதேன சுதியும் இருக்கு. அந்த சுதியோட அர்த்தத்தை கவனிக்காம விசேஷமாக சுதியோட அதை கவனிக்காம அங்கேயே போனோம். அங்கே போய்தான் அந்த ஆனந்தம் வேணும். இந்த பசங்க கேட்கிற மாதிரி பிடிவாதம் பண்றது இல்லையா? அங்கே போனோம் அங்கே இங்க போனோம். ஏன் அங்கே போய் என்ன கிடைக்குது? அங்கே போனா அது கிடைக்கும், இது கிடைக்கும். சரி, அது இங்கேயே நான் வாங்கி கொடுக்குறேன், எதுக்காக அங்கே போனோம்? இல்ல அங்கே போய் தான் அது வாங்கி கிடைக்கும் சொல்றாங்க அர்த்தம். அந்த மாதிரிதான் வருது.
அங்கே போனா இதெல்லாம் கிடைக்கும் நீ நினைக்கிறியோ, நான் இங்கேயே வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னா பசங்க ஒத்துக்க மாட்டாங்க. இல்ல இல்ல நான் அங்கேயே போய் வாங்கி அனுபவிக்கிறேன். அது இருக்க கேட்கிற மாதிரி ஆகி போயிடுச்சு இல்லையா? அதுதான் சொல்றது ஸ்வரூபானந்தாவிர்பாவார்த்தம் லோகாந்தர கமன வைத்தியம் லோகாந்தர கமன வைத்தியம் ஜீவன் முக்தி சித்தாந்தம் அவசியம். சுரூபானந்தத்தை தன்னுடைய சுரூபத்தில் சேர்ந்த ஆனந்தத்தை அபிவிருத்தி பண்றதுக்கு இன்னொரு இடத்துல போய் அபிவிருத்தி பண்றது என்ன காரணம்? என்ன எதுக்காக அப்படி பண்றது? சாயுத்தியம் கூட சொல்றது இல்லை. சாயுத்தியம்னா வேற விதமா சாலோக்கியம் அது நான் யோசிச்சிருக்கேன். சாமீத்தியம் சாலோக்கியம் சாரூக்கியம் சாயுத்தியம் அதுக்கு என்ன டிஃபரன்ஸ் தெரியுமா? சாமீத்தியம் சாலோக்கியம் முதல் சாலோக்கியம் சாமீத்தியம் சாரூக்கியம் சாயுத்தியம் நாலு இது நாளும் நம்மளுடைய சித்தாந்த உபாசனுடைய புலம். சாயுத்தியம் இல்லை, பரம மோட்சம் வந்து சாயுத்தியம் கிடையாது, அது ஐக்கியம். அதுக்கு சாயுத்தியம் கிடையாது. நான் சொல்றேன் சாலோக்கியம் முதல். சாலோக்கியம்னால் சமான லோகத்துவம் அர்த்தம். ஒரே லோகத்தில் இருக்கிறது. அவர் இருக்கிற லோகத்துல நானும் இருக்கேன். பிரதான மந்திரி டெல்லியில் இருக்க, நானும் டெல்லியில் இருக்கேன். இது சாலோக்கியம். ஆனா சாமீத்தியம் கிடையாது. அவ வந்து மாவினத்துக்குள்ள இருக்கேன், நான் வேற ஏதோ ஸ்ட்ரீட்ல இருக்கேன். ஆனா சமான லோகத்துல இருக்கு. இதோட சாமீத்தியம் இருக்கலாம். எங்க அங்கேயே ஏதோ ஒரு ஸ்டாப்பா இருக்கிறது ஆயிடுச்சுன்னா எங்க பார்லிமெண்ட்லயே ஒரு ஸ்டாப். அதுதான் என்னுடைய வேற என்ன சாமீத்தியம். இதோட கொஞ்சம் கிட்ட வருது. சாலோக்கியம் சாமீத்தியம் சாரூக்கியம். சாரூக்கியம் என்ன அர்த்தம்? அவருக்கு இருக்கிற ரூபமே எனக்கும் இருக்கு. அவருக்கு இருக்கிற ரூபம் இதெல்லாம் உபாசனையுடைய பலம். இதெல்லாம் பலவிதமான உபாசனையுடைய பலம். நம்மளுடைய சித்தாந்தங்கள் அதே சித்தாந்தம் பலவிதமான உபாசனையுடைய பலம். உத்தேசம் மேல மேல வரும். சாலோக்கியத்தோட இன்னும் கொஞ்சம் உத்தேசம் இருக்கும் சாமீத்தியம். அதோட இன்னும் அவருக்கு இருக்கிற ரூபம் உபாசிய தேவதையோட எந்த ரூபமோ அந்த ரூபமே எனக்கும். அதுக்கு என்ன பேரு? சாரூக்கியம். சமான ரூபத்தொன்னு இருக்கும். ஈஸ்வரத்துவம் வரல, ஈஸ்வரோட ரூபம் கிடைக்கும் சொல்லு. அந்த மாதிரி இருக்கிறாங்க. அது ஆமா அந்த மாதிரி இருக்கலாம். அவ ஈஸ்வரனுக்கு எந்த எப்படி எல்லா ரூபங்களும் ஈஸ்வரனுக்கு வரலாமோ அப்படி எல்லா ரூபங்களும் இருக்கிறதுக்கு சாமர்த்தியம் கிடைக்கும். இது ஒரு பலம், உபாசனுடைய பலம். ஈஸ்வரனுக்கு எந்த மாதிரி ரூபங்கள் இருக்கிறதுக்கு சாமர்த்தியம் இருக்கோ அந்த மாதிரி எல்லாம் சீசு மாதிரி அவனுக்கு இருக்கிற ரூபமே இவனுக்கும் அந்த மாதிரி அவருக்கு இருக்கிற ரூபம் எனக்கும் இருக்கிறதுக்கு சாமர்த்தியம் கிடைக்கிறது. இதுக்கு சாரூக்கியம்னு பேரு. இந்த சாயுத்தியம் என்ன கேட்டா அவருடைய சரீரமே எனக்கும் சரீரம். எனக்கு செப்பரேட் சரீரமே கிடையாது. ஆனா அவரே ஆகிறதில்லை. என்னுடைய சூக்ம சரீரம் எனக்கு வேற இருக்கு. புரியுதா? சூக்ம சரீரம் அவருக்கு வேற, எனக்கு வேற. அவருக்கு சூக்ம சரீரம் கிடையாது, எனக்கும் சூக்ம சரீரம் போகல. சூக்ம சரீரம் போயிடுச்சுன்னா முக்கியதான். புரியுதா? அது உபாசனா பலம் கிடையாது, அது பக்த ஞானத்துடைய பலம். சூக்ம சரீரம் போயிடுச்சுன்னா முக்கியம். சூக்ம சரீரம் போற வரைக்கும் சம்சாரம். சூக்ம சரீரம் லிங்க சரீரம் சொல்ற உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சூக்ம சரீரம். இந்த சூக்ம சரீரம் எனக்கு இருக்கு. ஆனா ஸ்தூல சரீரம் வேற கிடையாது. பகவத் சுரூபத்திலே வைக்கிறது. ஸ்தூல சரீரம் வேற இல்லாம என்னுடைய சூக்ம சரீரத்தோட பகவத் சரீரத்துல சேர்ந்து இருக்கிறதுக்கு சாயுத்தியம்னு பேரு. எனக்கு செப்பரேட் ஸ்தூல சரீரம் கிடையாது. சாயுத்தியத்துல அப்படி இல்லை. எனக்கு ஸ்தூல சரீரமும் வேற இருக்கு, சூக்ம சரீரம் வேற இருக்கு. ஆனா பகவத் சரீரத்தினுடைய சமானமா இருக்கு. பகவத் சரீரம் தான் பகவானுக்கு மாயினால இருக்க முடிய எந்த சரீரமோ அந்த சரீரம் எல்லாம் எனக்கு அந்த மாதிரி இருக்கலாம். இதெல்லாம் பிரம்மலோகத்தில் சொல்லக்கூடிய பலம். ஆனா எங்கேயும் இது வந்து சாயுத்தியம் தான் பூர்ண முக்தி இல்லை. எந்த சரீரம் இருக்கிறதுனால இந்த சாயுத்தியம் வரைக்கும் லோகத்துக்கான எனக்கு இப்போ இந்த விஷயத்துக்கு ஆரம்பியாக்கலாம் ஜாஸ்தி இல்லை. அப்புறம் அதுக்கப்புறம் இந்த இந்த முக்தியை பத்தி சொல்லி அப்புறம் சமமுக்திக்கு வரணும். அதுதான் அது தெரியாது. இந்த முக்திக்கு என்ன காரணம், சமமுக்தி என்ன விவசாயம் என்ன, அதுக்கு என்ன காரணம், அப்புறம் கண்டினியூ பண்ணுங்க.